ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பிரபலம் சுசித்ரா பாலசுப்ரமணியன். ஒரு புகழ்பெற்ற கர்நாடக இசை பாடகி, ஹரிக்கதை கலைஞர், பாரம்பரிய இசை மற்றும் ஆன்மீக உலக குறிப்பிடத்தக்க பங்களிப்பை தந்துட்டு இருக்கார். புகழ்பெற்ற ஹரிகதா மேதை கலைமாமணி தஞ்சாவூர் TR கமலாமூர்த்தியோட பேத்தி. தமிழகத்துல மட்டும் இல்ல, உலக அளவுலயும் இவரது குரல் ஒலிச்சிட்டே இருக்கு. கண்டேன் கடவுளை என்ற நம்மோட சிறப்பு நிகழ்ச்சியில தனது ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்துக்கிறாங்க. தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். 3 வயசுல இருந்து பாட்டி கிட்ட கத்துட்டு இருக்கீங்க. அந்த முதல் அனுபவம், பாட்டி எப்படிப்பட்ட ஸ்ட்ரிக்டான பாட்டியா, என்ன மாதிரி? 3 வயதுல நான் இசை கத்துக்க ஆரம்பிச்சேன். பட் முதல்ல நான் கத்துனதே என்னோட அம்மாவோட அம்மாட்ட தான். திருமதி சாவித்ரி ராமநாதன்னு அவங்க வீட்டில் சின்ன சின்ன பாடல்கள், டிவோஷனலாக இருக்கக்கூடிய பாட்டெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. சரி, ஸ்ருதி சுத்தமாக பாடுறா, இவளை கிளாஸில் சேர்த்து விடலாம் அப்படின்ட்டு சேர்த்து விட்டாங்க. அஃப்கோர்ஸ் ஜெனட்டிக்ஸ் திருமதி கலைமாமணி கமலாமூர்த்தி அவர்களோட ஜெனட்டிக்ஸும் இருந்ததுனால அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அந்த சங்கீதம் அப்படிங்கிறது லைனில் இருந்தது. ஸோ ஃபேமிலியிலே இருந்ததுனால அப்பாவுக்கு ஓரளவு எப்படி இதை சேனலைஸ் பண்ணணுங்கிற ஒரு சின்ன தாட் இருந்தது. அம்மாவும் அதற்கு ஒத்துழைக்க முதல்ல என்னை திருமதி சுதா சேஷகோபாலன் அவர்களிடத்துல இசை பயில சேர்த்து விட்டாங்க. ஹரிகதையை பொறுத்த வரைக்கும் 18 வயசுல தான் ஆல்மோஸ்ட் நான் கமலா பாட்டி கிட்ட கற்றுக்கவே ஆரம்பித்தேன். அதுவும் ஆஃப்டர் லாட் ஆஃப் ரிலக்டன்ஸ். ஏன்னா அந்த சமயத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஹரிகதை அப்படிங்கிற கலைக்கு ரொம்ப ஒரு பெரிய வரவேற்பு இல்லாத மாதிரி ஒரு சூழலாக இருந்தது. அந்த ஒரு பர்டிகுலர் ஃபியூ இயர்ஸ் அப்படி இருந்தது. அப்போது எங்கள் பாட்டிக்கிட்ட போய் நான் கேட்கும் பொழுது, கதைக்கு ரொம்ப நிறையா மெனக்கடணுமா, அதற்கு அவகாசமும் உனக்கு இப்போ ரொம்ப இல்லை. அதோடு இல்லாமல் இப்போ ஒரு பைரவி அப்படின்னு எடுத்துட்டோன்னா, அந்த பைரவி அதில் நிறைய கீர்த்தனைகள் பாடம் பண்ணி அந்த மனோதர்மத்தோடு பல இசை கச்சேரிகளை நம்மளால் செய்ய முடியும். ஆனால் ஒரு சீதா கல்யாணம் அப்படிங்கிறத கற்றுக்கணும்னா அதற்கான பிரமாணங்களை தேடி தேடி எடுக்கணும். ஏன்னா ராமருக்கும் சீதைக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், வேறு யாருக்கும் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு தரமும் அது ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பழசாக இல்லாத மாதிரி கொண்டு போய் சேர்க்கணும், நிறைய பாடம் பண்ணணும். இதற்கெல்லாம் நிறைய டைம் ஒதுக்கணும், உனக்கு எஜுகேஷன் வேறு இருக்குங்கிறப்போ அதுக்கெல்லாம் முடியுமான்னு தெரியல அப்படின்னு நான் 10வது படிக்கிறப்ப எங்கள் பாட்டிகிட்ட பேசின பொழுது இதுதான் பதிலாக இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப நான் கச்சேரிகள் பண்ண ஆரம்பித்தேன், இசை கச்சேரிகள். ஏன்னா பாட்டு கற்றுட்டே இருந்தேன், இசை கச்சேரிகள் நிறைய பண்ணேன். அப்படி பண்ணும் பொழுது அதற்கு வரக்கூடிய வித்வான்கள் எல்லாம், ஏன்னா நம்ம கச்சேரி ஒரு பெரிய வித்வானுடைய கச்சேரிக்கு முன்னாடி இருக்கும். ஸோ அப்போ அவர்களுக்கெல்லாம் கமலாமூர்த்தி பேத்தின்னு நன்றாகவே தெரியும். என்ன நீ வெண்ணெயை வச்சுட்டு நெய் கலைந்து கொண்டிருக்கிறாயே அப்படின்னு கேட்பார்கள் நிறைய பேர். அப்படி இருக்கும் பொழுது நீ ஹரிகதை கற்றுக்கணும், அந்த லெகசிக்கு ஒரு டார்ச் பேரர் வேண்டாமா? எப்பேற்பட்ட ஒரு பரம்பரை, பிரம்மஸ்ரீ திருவையார் அண்ணா சுவாமி பாகவதர் அவர்களுடைய ஒரே சிஷ்ய என்னுடைய பாட்டி கலைமாமணி தஞ்சாவூர் ஸ்ரீமதி TR கமலாமூர்த்தி, அது அங்கே நின்றுடக்கூடாது இல்லையா? அதனால நீ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்ல, அபஸ்வரம் ராம்ஜி சாரோ அவருடைய மிஸ்ஸஸ் ஷோபா ராம்ஜி இசை மழலை, இவர்கள் இருவருமே நாங்கள் வேணாலும் பாட்டிகிட்ட பேசுகிறோம், நீ டெஃபினட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் அந்த இசை மழையிலையும் சில காலங்கள் இருந்தேன். அதெல்லாம் தாண்டி என்னுடைய குரு கலைமாமணி ஸ்ரீமுஷ்ணம் ராஜாராவ் மாமா அதுக்கப்புறம் கமலா பாட்டிகிட்ட பேசினார். நீங்கள் சொல்லி வைங்கோ மாமி, வந்தா பண்ணட்டும், இல்லைன்னா என்ன போச்சு, அவள் எப்படி பாடின்னு தானே இருக்கா, நீங்கள் கற்றுக் கொடுத்து தான் பாருங்களே அப்படின்னார். சரின்னு எங்கள் பாட்டி ரொம்ப ஹெசிடண்ட்டாக, இத்தனை பேர் சொல்கிறதுனால வேறு வழியே இல்லாமல் உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேங்கிற மாதிரி முதல்ல ஆரம்பித்தார். ஆனால் ஒரு 2 பாட்டு எனக்கு சொல்லி கொடுத்து அந்த சரித்திரத்தை நான் புரிஞ்சுக்கிற விதம், அதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் பார்த்த உடனேவே அதுக்கப்புறம் there was no turn back. பாட்டி அவ்வளவு இன்ட்ரெஸ்டோட, இன்ஃபேக்ட் என்னை எழுதிக்கோன்னு சொல்கிறத விட தன் கையால் எழுதி எனக்கு கொடுப்பாங்க. அந்த புஸ்தகங்கள் எல்லாம் இன்றைக்கி எனக்கு அதுதான் எனக்கு பொக்கிஷங்களாக இருக்குது. பாட்டி தன் கைப்பட எழுதி அந்த சரித்திரங்களை அழகாக நோட்டாக போட்டு அப்படி கொடுப்பாங்க. கொடுத்து சரித்திரத்துக்கு அதுக்கப்புறம் என்ன தேவையோ அதை சைடில் அப்படியே நான் எழுதி கொண்டே வருவேன் டீச் பண்ணும் பொழுது. பாட்டி எப்படி சொல்கிறதுன்னா ஒரு கற்பக விருட்சம் போல தான் கேட்டதெல்லாம் அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்து ரொம்ப நிறைய ஊக்கம் கொடுத்தார்கள். அதே சமயம் ஒரு 3 ப்ராமிசஸ் என்கிட்ட பாட்டி வாங்கிட்டது உண்டு. எந்த மாதிரி ப்ராமிஸ் அப்படின்னா, இந்த சம்பிரதாயம் அப்படிங்கிறது எவ்வளவு கடைப்பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கடைப்பிடிக்கணும். அதுபோல் 2வது அவர்கள் சொன்னது, நானே காலமானால் கூட நீ ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு சூழலாக இருந்தால் மட்டும்தான் உன் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணணும்.
இல்லைனா நீ வந்து ஆர்கனைசர்ஸ்க்கு வந்து எந்த விதமான ஒரு கஷ்டமும் கொடுக்கக்கூடாது. அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி உனக்கு வந்து எப்பவும் இருக்கணும். எமோஷன்ஸ் எல்லாம் இருக்க தான் இருக்கு. ஆனா, அந்த ஸ்டேஜ்ல அந்த 2 மணி நேரம் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு, நீ ப்ரோகிராம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அழு. அத பத்தி ஒண்ணும் இல்ல. ஸோ அந்த மாரி தான் உன்னுடைய மைண்ட் செட் வந்து இருக்கணும். 3வது வந்து நாட் கெட்டிங் இன்டூ இந்த ட்ரிங்க்ஸோ, ஸ்மோக்கிங்கோ, புகையிலையோ அந்த மாரி விஷயங்களுக்குள்ள நீ போகாம இருக்கணும். அப்படிங்கிற இந்த 3 விஷயங்கள என்னிடத்துல பாட்டி வந்து கேட்டுக்கொண்டாங்க. அப்படித்தான் அந்த பயணமானது தொடங்கியது. பக்தி மார்க்கத்தை பரப்புற ஆன்மீக சேவை தான் நம்மளோட வாழ்க்கை பயணம் அப்படின்னு எப்போ முடிவு பண்ணீங்க? பக்தி மார்க்கம் அப்படிங்கிறத பெருசா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வயசுல இதை நான் ஆரம்பிக்கல. ஏன்னா நான் காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ 16, 17 இயர்ஸ் அப்படிங்கும் பொழுது காலேஜ் செகண்ட் இயர் நான் ஹரிகதை பண்ண ஆரம்பிச்ச பொழுது, ஒன்னத்துல ரொம்ப உறுதியாக இருந்தோம். என்னோட பேரண்ட்ஸோட பெரிய சப்போர்ட் அது. நான் 10th முடிச்ச உடனேவே நான் வந்து இசை இந்த கலையை தான் எடுத்துக்கணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தேன். வேற பெரிய ஒர்க்குக்கெல்லாம் போகணுங்கிறது இல்லை. ஆனால் அதே சமயம் படிக்காமல் இருக்கக்கூடாது, எஜுகேஷன் வைஸ் வந்து எக்விப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல பேரண்ட்ஸ் ரொம்ப ஷியூராக இருந்தாங்க. அதனால +1 +2ல் நான் வந்து காமர்ஸ் எடுத்தேன். கொஞ்சம் சங்கீதத்துக்கும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாமே அப்படிங்கிற ஆசையில். அதுக்கப்புறம் மீனாட்சி காலேஜில் வந்து பிகாம் பண்ணினேன். கேம் அவுட் ஆஸ் அ டாப்பர் இன் தட் ஆல்சோ. அதுக்கப்புறம் என்னோட MBA பண்ணினேன். MA மியூசிக்கும் பண்ணினேன். ஸோ இதெல்லாம் பண்ணுறது ஒரு பக்கம். மற்றபடி இந்த சைடு பார்க்கும் பொழுது ஹரிகதை அரங்கேற்றமும் ஆனது. அதுக்கப்புறத்துலேருந்து அதுவும் நிறைய ஹரிகதைகள் கற்றுக்கிறது, ஹரிகதைகள் மேடைகளில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது, நிறைய ட்ராவல் அப்படி இருந்துட்டு இருந்தது. பட் இந்த பக்தி மார்க்கம்ங்கிறது இன்றைக்குமே முழுசாக புரிஞ்சிருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா நம்ம படிக்கிற சரித்திரங்கள் எல்லாம் நமக்கு பல விஷயங்களை உணர்த்தும். இன்றைக்கும் ஒரு ஞானானந்த சுவாமி சரித்திரமோ, ரமண மகரிஷி சரித்திரமோ படிக்கும் பொழுது மனசில் வந்து ஒரு விதமான தாக்கம் ஏற்படும். இந்த மகான்கள் இருந்ததில் ஏதோ ஒரு சின்ன தூசி துப்பல் கூட நம்மளால் கடைபிடிக்க முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு கவலை தாக்கம் எல்லாம் ஏற்படும். அண்ட் as we grow we evolve. நம்ம கதை பண்ண அதனுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளே வரும் பொழுது இதுதான் வாழ்க்கை, இது பக்தியோடு நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதன் பிறகு மெல்ல மெல்ல வந்தது. இது ஒரு கலை அப்படிங்கிறது இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் கலையை தாண்டி இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான். இப்போது பெரிய கலைகளுக்கெல்லாம் கலைங்கிறது ஹரிகதை. அப்படி இருக்கும் பொழுது அதில் பாடக்கூடிய இசையாகட்டும் எல்லாமே பக்தி சார்ந்து இருக்கின்றது, நிறைய மாரல்ஸ் சார்ந்து இருக்குது. அப்படி வரும் பொழுது அந்த பக்தியை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுல ஒரு உடன்பாடு என்றைக்குமே இருந்தது கிடையாது. பக்தி தான் பிரதானம், பக்தி தான் முக்கியம் ஒரு ஹரிகதை பண்ணும் பொழுது. அதேட்டு நமக்கு வரக்கூடிய பேர் புகழாகட்டும், அதிலிருந்து நமக்கு வரக்கூடிய சம்பாதனங்கள் எல்லாமே அதனுடைய ஒரு பை ப்ராடக்டாக இருக்கணுமே வழிய நோக்கம் அதுவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன உணர்வு பல நேரங்களில் மெல்ல மெல்ல பண்ண வர ஆரம்பிச்சதுன்னு தான் சொல்லணும். இன்னும் முழுமையாக வரலங்கிறதையும் ஓப்பனாக ஒத்துக்கணும். வரணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க முடியும். உங்களோட இசை பயண குருமார்கள் பற்றி சொல்லுங்களேன். நான் முதல்ல சொன்னது போல என்னுடைய இசை பயணமானது திருமதி சுதா சேஷகோபாலன் அவர்களிடத்துல தொடங்கி பத்மபூஷன் திரு சேஷகோபாலன் சார் அவரிடத்துல பயிலக்கூடிய பெரும் பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் இந்த இசை மழலை ஸ்கூல்லலாம் இருக்கும் பொழுது ஸ்கூலில் நம்மளை நிறைய கோர்சஸ் கேம்புக்கு அனுப்புறது உண்டு. அந்த மாதிரி கேம்பில் தான் ஒரு சமயம் ஸ்ரீமதி பத்மா சாண்டல்யன் மற்றும் கலைமாமணி ராஜாராவ் சாரோட ஒரு கேம்ப் அட்டெண்ட் பண்ணினேன் நான். அதுக்கப்புறம் அவர்களிடத்துலையும் வந்து பாடம் பண்ணக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் எனக்கு இருந்துருக்கு. அதோடு இல்லாது ஹரிகதையை பொறுத்த வரையில் எத்தனையோ பேர் அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கா. அஃப்கோர்ஸ் பாட்டி எல்லாருக்குமே தெரியும். அதை தவிர பார்க்கும் பொழுது கோவிந்தபுரம் ஸ்ரீ பாலாஜி பாகவதர் மாமா, அவருடைய பிள்ளை கோவிந்தபுரம் ஞானேஸ்வர் பாகவதர், அவருடைய மாப்பிள்ளை திரு ஸ்ரீகாந்த் கவுண்டின்யா பாகவதர் அவர்கள், இத்தனை பேரும் ஒரு கல்பக விருட்சம் மாதிரி கேட்ட உடனே தருவா. அது மட்டும் கிடையாது, வைஷ்ணவிசம் ஓரியன்ட் சப்ஜெக்ட் ஆகட்டும், நிறைய வித்தியாசமான சரித்திரங்கள் எல்லாம் வந்து ஸ்ரீ ஓவி அனந்த பத்மநாபாச்சாரிய சுவாமி அவரிடத்துல பாடம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியமும் எனக்கு இருந்திருக்கு. அது மட்டும் அல்ல, ஸ்ரீமதி விஷாகா ஹரி அவர்கள் பக்த மீரா சரித்திரம், பூந்தானமுடைய சரித்திரங்கள் எல்லாம் நான் வந்து கேட்ட பொழுது இல்லைன்னு மறுக்காது எனக்கு அள்ளித்தந்த கைகள் இவர்கள் எல்லாருமே அப்படின்னே சொல்லலாம். இத்தனை குருமார்கள் அவர்கள் என் மேலே வச்சிருக்கிற அந்த வாத்சல்யத்துக்கு வந்து ஈடு இணையே கிடையாது. ஏன்னா அந்த வாத்சல்யம் எதனால் அவர்களுக்கு வந்ததுன்னா அதுக்கு காரணம் பாட்டி தான். பாட்டி மேலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அபிமானமானது ஒரு வாத்சல்யமாக என் மேலே, நம்ம பார்த்து குழந்தை, நம்ம வீட்டு குழந்தை இது அப்படின்னு சொல்லி
நேரம் பார்க்க மாட்டார்கள். சமயத்துல 11 மணிக்கெல்லாம் ராத்திரி ஃபோன் பண்ணி, "எனக்கு இது வேணுமே" அப்படின்னு கேட்டா, "இல்லம்மா 11 மணிக்கு ஃபோன் பண்றியேன்னு" ஒருத்தர் கூட முகம் சுளிச்சது கிடையாது. அவ்வளவு சீரியஸான உடம்பு உபாதை அவர்களுக்கு இருந்துருக்கும். அந்த சமயத்துல நான் கேட்டா கூட ஒரு வாய்ஸ் நோட் வாட்ஸ்அப்ல அனுப்புவார்கள். அனந்த பத்மநாப சுவாமியெல்லாம் வந்து 24 ஹவர்ஸ் அவ்வளவு பிஸியா இருக்கக்கூடியவர். ஆனா நான் ஏதாவது ஒண்ணு அனுப்பினேன்னா, அன்னைக்கு அனுப்ப முடியலனா கூட நெக்ஸ்ட் டே அவர் அனுப்புவார். "இந்த மாரி இருக்குமா, நீங்க வந்து நான் இதுக்கானத உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன்" அப்படின்ட்டு அவ்வளவு இந்த மாரி பெரியோர்களுடைய ஒரு அனுகிரகத்தினாலேயும், ஒரு சப்போர்ட்னாலேயும் தான் இன்னைக்கு இந்த கிஞ்சித் அளவாவது என்னால செய்ய முடியறது. மேம், உங்களோட முதல் கச்சேரி எந்த வயசுல நடந்தது? அந்த நினைவுகள் பத்தி சொல்லுங்க. நினைவலைகள் ரொம்ப அழகானது. என்னுடைய முதல் கச்சேரி நான் பண்ணும் பொழுது எனக்கு 7 வயசு. நான் 3 வயதுல இசை கச்சேரி, அதாவது இசை கத்துக்க ஆரம்பிச்சது 3 வயசுல. முதல் கச்சேரி 7 வயசுல இருந்தது. அதாவது டிவோஷனலா சில பாடல்கள் பாடுறது. சாலி கிராமத்துல காவேரி ரங்க விநாயகர் கோவில் அப்படின்னு இருக்கு. அங்க கமலா பாட்டியோட ப்ரோக்ராம் சாயங்காலம் 6 மணிக்கு இருந்தது. அப்போ என்னுடைய அத்தை பையன் திரு கண்ணன் அப்படின்னு பேரு. என்னோட அத்தை வீட்டில் நான் நிறைய இருந்துட்டுருப்பேன் எப்பொழுதுமே. அப்போ அண்ணா வந்து அந்த கோவிலுக்கு அடிக்கடி போகிறதுனால கமலா பாட்டி ப்ரோக்ராம்க்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவர் என்னுடைய மாமா பொண்ணு பாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவர்களும் சரின்னு சொல்ல ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட அப்போ தான் முதல்ல கமலா பாட்டி ப்ரோக்ராம்க்கு முன்னாடி அந்த கோவிலில் நான் கச்சேரி பண்ணினேன். அதுதான் என்னுடைய முதல் அனுபவம். என்னன்னா அன்னைக்கு கார்த்தால தொண்டை கட்டிண்டு ஏக பிரச்சனை. ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஹாஃப் டேல தான். அப்போது கச்சேரி சாயங்காலம் இருக்குங்கிறதுக்காகலாம் ஃபுல் டே லீவெல்லாம் போடுறதுக்கு பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ ஸ்கூல் போயாச்சு. பட் 5 மணிங்கிறதுனால ஹாஃப் டேல கூட்டின்னு வந்தால் தொண்டையெல்லாம் அப்படியே கட்டி போய் என்னவோ அன்றைக்கி ஆகிடுது. அத்தனை ரிஹர்சல்ஸ் பார்த்ததுனாலையா என்னன்னு தெரியாது, இல்லை பயத்தினாலையா அந்த ஆங்ஸைட்டினாலையான்னு தெரியாது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, என் பாட்டி வந்து நெய்யில், என்னோட அம்மாவோட அம்மா நெய்யில் மிளகை வறுத்து எடுத்துன்னு வந்து கொடுத்து அதை சாப்பிட்டு ஒரு வாந்தி எடுத்து இவ்வளோ ட்ராமா அன்றைக்கி ப்ரேயர் நடந்திருக்கு. ஆனால் மேடை ஏறும் பொழுது அந்த தெய்வ சக்தியினுடைய ஒரு அனுகிரகமும் குருவினுடைய பரிபூரணமான ஆசீர்வாதமும் சேர்ந்து தான் ஆரம்பிச்சப்ப அந்த கார்த்தால இருந்த குரல் என்ன ஆச்சுன்னு அப்போ தெரியல. ஒரு 5-6 பாட்டு பாடினேன், ரொம்ப நல்லபடியாகவே முடிந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த இந்த ட்ராமாவை என் வாழ்நாளில் நான் மறக்க மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ஆத்துல வந்து அதை சொல்கிறது உண்டு, "உனக்கு போகிறோம் கச்சேரி வந்துடுத்துனா கார்த்தால தொண்டை கட்டுமே" அப்படின்ட்டு இன்னி வரைக்கும் தே மேக் ஃபன் ஆஃப் மீ அந்த விஷயத்தில். உங்களோட குலதெய்வம் எது மேம்? அந்த ஸ்தலத்தோட பெருமை பற்றி சொல்லுங்க. குலதெய்வம் அப்படின்னா பிறந்த வீடு, நான் சென்ற வீடு அப்படின்னு 2 இருக்கு இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அம்மா சைடில் வந்து 3 குலதெய்வங்கள் வழிபாடு நிச்சயமாக உண்டு. ஏன்னா அம்மாவுக்கு ஒரு குலதெய்வம், அப்பாவுடைய குலதெய்வங்கள். அப்பாவுக்கு வந்து வைத்தீஸ்வரன் கோவில், வைத்தியநாத சுவாமி குலதெய்வம். எங்கள் ஆற்றுல பிறக்கிற எல்லா பெண்களுக்குமே ஆல்மோஸ்ட் அந்த பேர் வந்துடும். பிள்ளையாக இருந்தால் வைத்தியநாத சுவாமியோட ரிலேட் ஆகி ஒரு பேர் வரும். பெண்ணாக இருந்தால் அம்பாள் பேர். எனக்கே தையல் நாயக்கி அப்படின்ட்டு ஒரு பேர் உண்டு. அதே மாதிரி கமலாம்பாள் அப்படிங்கிறது தான் சர்மா பேராகவும் உண்டு. அப்போது வைத்தீஸ்வரன் கோவிலுடைய மேன்மை எல்லாருக்குமே தெரியும். அது நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்கின்றது. அப்பேற்பட்ட திருத்தலம், பாடல் பெற்ற ஒரு திருத்தலம், ரொம்ப அற்புதமான அந்த இறைவனுடைய ஒரு மேன்மைக்கு ஈடு இணையே கிடையாது. எத்தனையோ சமயம் பிரத்யக்ஷமா அந்த இறைவனுடைய ஒரு அனுகிரகத்தை உணர்ந்த தருணங்கள் உண்டு. அது மாதிரி ஊர்கோவில் அப்படின்னு சொல்வார்கள் இல்லையா? அந்த மாதிரி தளவாய் அப்படின்னு ஒரு ஊர், இன்னைக்கு கூட நிறைய சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் அங்கே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பெண்ணாடத்துலேருந்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது தளவாயில். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஐயனார் எங்களுக்கு ரொம்ப விசேஷமான தெய்வம். அந்த ஐயனாருடைய உத்தரவு இல்லாமல் ஒரு கல்யாணமோ வீட்டில் எப்பேற்பட்ட சுப காரியமாக இருந்தாலும் ஐயனார் உத்தரவு இல்லாத செய்யறது கிடையாது இன்னி வரைக்குமே. என் கல்யாணம் உள்பட அப்படி தான். ஸோ அதனால இந்த 2 குலதெய்வ வழிபாடுகள் அப்பாவுக்கு. அம்மாவுக்கு வந்து திருநெல்வேலி சைடு அப்படிங்கிறதுனால சடவுடையார் கோவில் தான் அம்மாவுக்கு குலதெய்வம். நாங்கள் பெண்கள் அங்கே போகிறதுக்கு முடியாது அந்த கோவிலில். அதனால மாமாக்கள் எல்லாம் போயிட்டு பிரசாதம் எடுத்துட்டு வந்து தருவது உண்டு சடவுடையார் கோவில். அது மாதிரி இந்த சைடு இப்போ நான் கல்யாணம் பண்ணி போன இடத்துலையும் திருநெல்வேலி தான். ஷேரன் மகாதேவி அப்படிங்கிற இடத்துல தாமிரபரணியோட பேங்க்ஸில் அப்படியே ரொம்ப அழகான ஒரு கோவில், பக்தவத்சல பெருமாள் கோவில்னு பேர். ஆதிசங்கரர் வந்து வழிபட்ட கோவில் அது. ஆதிசங்கரர் வந்து அங்கே வழிபட்டதுனால அது சம்மந்தப்பட்ட பூஜைகளும் அங்கே ரொம்ப விசேஷமாக இன்றும் நடைபெற்று வருகின்றது. அப்படியே தாமிரபரணி பேங்க்ஸில் இருக்குது. ஸோ நாங்கள் போகும்பொழுது அங்கே தாமிரபரணியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வந்தால் அங்கே விஸ்தாரமாக எங்களுக்கு மடிசார் கட்டிக்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்கும். அந்த மாதிரி கட்டின்ட்டு நேராக இங்கே பெருமாள் இடத்துல வந்து பெருமாள் பூஜைகள் அர்ச்சனைகள் அதெல்லாம் முடிஞ்சு நாங்கள் வருவது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருந்துட்டுருக்கு.
ஸோ அந்த மாதிரி இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. வருஷா வருஷம் தவறாது ஒரு முறையாவது போயிட்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு நியமம்லேருந்து அப்பா அம்மாவோ என்னுடைய இந்த பக்கம் என்னுடைய கணவர் குடும்பத்தை சார்ந்தவர்களும் அந்த அப்பா அம்மாவுமே வந்து அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடியவங்க. இப்போ நீங்கள் வந்து சந்திச்ச நிறைய மகான்களை சந்திச்சிருப்பீங்க. அவங்களோட உபதேசம் கடைபிடிக்கிற விஷயம் ஏதாவது இருக்கு? மகான்களை சந்திக்கக்கூடிய பெரும் பாக்கியம் பல நேரங்களில் இருந்திருக்கு. நம்ம ஆச்சாரிய புருஷர்களாகட்டும், இப்போது நமக்கு ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளாகட்டும், ஸ்ரீ ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளாகட்டும், இவர்கள் எல்லாரையுமே தரிசிக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம். அவர்கள் எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த சம்பிரதாய ஹரிக்கதையை எடுத்துட்டு இருக்கிறதுனால நிறைய படிக்கணும், நிறைய அந்த கலையை வந்து நீங்கள் இன்னும் பலருக்கும் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி, இன்ஃபேக்ட் காஞ்சி மடம் சம்மந்தப்பட்ட கிளாஸஸ் சிலது உண்டு. அதுலேயும் வந்து அந்த சம்பிரதாய கிளாஸஸ் எடுக்கும் பொழுது அவர்களுக்கு சில சரித்திரங்களை அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அது மாதிரி வந்து சமீபத்தில் பார்க்கும் பொழுது தர்மபுரம் ஆதீனம் அவர்கள் நம்முடைய வீட்டிற்கு வந்து மாகேஸ்வர பூஜை செய்த அந்த தருணங்களை வந்து வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பெரும் பாக்கியமாகத்தான் கருதுகின்றோம். எதனால் அப்படின்னு சொன்னால், அது ரொம்ப பிளான் பண்ணியெல்லாம் வரல. நிஜமாவே அவர் முதல் நாள் வந்து இங்கே வேறு ஒரு வேலையாக வந்தார். அவர் வந்த இடத்துலேருந்து நம்முடைய இல்லம் நெருக்கமாக இருந்தது. அப்போது சொன்ன பொழுது, அவர் இந்த இடத்த அலங்கரிக்கிறத விட வேற என்ன அழகு, வேறு என்ன பாக்கியம் எங்களுக்கு கிடைத்து விட முடியும் அப்படின்னு சொல்ல, சுவாமி வந்து வீட்டில் அழகாக அவர் தேவாரங்கள் எல்லாம் பாடி பூஜைகளும் செய்த அந்த தருணத்தை மறக்க முடியாது. அப்போ அவர் சொன்னது, நிறைய தேவாரங்களையும் நீங்கள் வந்து தெரிந்து கொண்டு அந்த முறையில் பாடக்கூடிய முட்டும், ஏன்னா ஹரிக்கதை செய்யும் பொழுது அந்த தேவார பத்ததி எப்படி பாடப்படுகின்றதோ அந்த மாதிரியே நீங்கள் பாட முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். இதுக்கெல்லாம் முன்னாடி நான் ஸ்கூல் இல்லை காலேஜ் டைம் தான் நினைக்கிறேன், படிக்கும் பொழுது நம்ம வெள்ளூர் நாராயணி சக்தி பீட்டம் இருக்கு இல்லையா, அங்கே அந்த சுவாமி அவரை போய் நான் தரிசிக்க போகும் பொழுது நான் பாடுறதுக்கு தான் போயிருந்தேன் ஆக்சுவலாக. அப்போது என்னோட இன்னொரு ஃப்ரெண்டும் இருந்தாங்க. அந்த ஃப்ரெண்டோட நான் போயிருந்தேன். அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த சுவாமி வந்து நான் ரொம்ப ஒரு 7 வயசில் இருக்கும்போது நான் அவரை தரிசனம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் கேப் இருக்கும். ஏன்னா ஐ வாஸ் 18 பேக் தென், ஒரு 18-19 வயசு இருக்கும். ஸோ 7 வயசில் அந்த சுவாமியை நான் வந்து அசோக் நகரில் ஒரு டிவோட்டி வீட்டில் பார்த்துருக்கேன். அப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு கச்சேரி ரெக்கார்ட் பண்ண கேசட் இருந்தது. அந்த கேசட் எடுத்துன்னு போய் அவர்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அப்பாவோட போயிருந்தேன். அப்பா அவர் அந்த கேசட் கொடுத்த பொழுது குங்குமம் வச்சு நல்லா அழுத்தி கொடுத்தார். அதில் அவரோட ரேகைகள் இருந்தது. ஸோ அந்த டிவோட்டி சொன்னார், இது ரொம்ப ஐஸ்வர்யமான ஒன்று, அதனால் இந்த குங்குமத்தை நீ வந்து பத்திரமா இந்த கேசட்டோடு எப்பொழுதுமே வச்சு வை, அவளுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னார். ஸோ இந்த ஸ்டோரியை வந்து, ஸ்டோரின்னு சொல்லக்கூடாது, இந்த விஷயத்தை வந்து இன்ஃபர்மேஷனை நான் அங்கே இருக்கிற ஒரு டிவோட்டி கிட்ட ஷேர் பண்ணேன். அப்போ அவர்கள் உடனே அதை அம்மா கிட்ட சொன்ன உடனே, அப்படியா அப்படின்னு கேட்ட உடனே, இப்போ நீ என்ன பண்ணுறனோடனே நான் சொன்னேன், நான் ஹரிக்கத்தையும் பண்ணுறனோடனே, எங்கே எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணேன் இங்கே அப்படின்னு சொல்ல, ஒரு 15 மினிட்ஸில் ஒரு மீனாட்சி கல்யாணத்தினுடைய ஒரு பகுதியை நான் பண்ணினேன். ஸோ அதுலேருந்து 15 நாளில் இன்னொரு ப்ரோக்ராம் அவர் ஆர்கனைஸ் பண்ணார். அவரோட ப்ரெசன்ஸில் அன்றைக்கி அவரோட ஜெயந்தி, ஸோ அந்த விழாவில் ஆர்கனைஸ் பண்ண. அப்போது அன்னைக்கு அவருடைய இல்லத்திற்கு என்ன எங்கள் அம்மா அப்பா எல்லாரையும் அழைத்து அவர் வந்து இப்படியே பார்த்துட்டு இருந்தார். பார்த்துட்டு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார் என்ன. சரின்னு நான் போனேன். கையை நீட்டு அப்படின்னு சொன்னார். நான் சரி குங்கும பிரசாதம் போல இருக்குன்னு இப்படி நீட்டினேன். 2 கை நீட்டு அப்படி சொன்னார். சரி 2 கை அப்படி நீட்டினேன். அப்படி பண்ணினார். இப்படி அம்மா உன்னிடத்துல வந்தாச்சு, வந்து எம்எஸ் அம்மா மாதிரி நீ இந்த கலைத்துறையில் நல்ல ஒரு பெரிய பேரை சம்பாதனை பண்ணி ரொம்ப நன்றாக இருக்க போகிற அப்படின்னு சொல்லி அப்படி கையில் கொடுத்தா ஒரு மகாலட்சுமி. இன்றைக்கும் அந்த மகாலட்சுமி இருக்குது, அதுக்கு எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத அவர் சொன்னார். ஸோ இன்னி வரைக்கும் அந்த பூஜைகள் வந்து கடைபிடிக்கப்படுகின்றது வீட்டில். அதோடு இது நடந்த மாத்திரம் கரெக்டாக ஒரு 1 வீக் கூட இல்லை, இது நடந்து ஒரு 2-3 டேஸில் இந்தியா டுடேயில் கவரில் இந்தியா டுடே மேகசினில் கவரில் என்னோடய ஃபோட்டோ வந்து ஒரு ஸ்டோரி வந்தது ஹரிக்கதையை பற்றி. ஸோ எனக்கு வந்து அது மறக்க முடியாத ஒரு அனுபவம். அதே போல் கடைப்பிடிப்பது அப்படின்னா, மகான்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிற அளவுக்கு ஒரு பக்குவம் எனக்கு நிச்சயம் இல்லை. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் என்ன முடியுமோ, இப்போ மார்கழி வந்தது, 30 நாளும் திருப்பாவை திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி பாராயணங்கள், அது மாதிரி சின்ன சின்ன பூஜைகள், தை மாதம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையெல்லாம் வரும் பொழுது
அந்த பூஜைகளை கடைப்பிடிக்கிறது. அது மாதிரி வீட்டில் பெரியவர்கள் வந்து ராகுகால யமகண்டம்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் பார்க்க சொல்லுவாங்க. நம்ம நல்லதுக்காகத்தானே, நமக்கு அதுக்கு பிலீஃப் இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் வேற. ஆனால் அவர்கள் அட்லீஸ்ட் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு எனக்கு நம்பிக்கையும் உண்டு. அதனால நான் வந்து அதெல்லாம் கொஞ்சம் கடைப்பிடிக்கிறது. கச்சேரிக்கு கிளம்பும் பொழுது பெரியவாளை பார்த்துட்டு தான் கிளம்புவேன். நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே முதல்ல பெரியவா தான் இருப்பா. ஸோ சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நாவில் சரஸ்வதி நற்றுணையாக அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு என்ன நான் இன்னைக்கு ஸ்டேஜில் பேசினாலும் அதெல்லாம் நீங்கள் கொடுக்கறது, நீங்கள் வரவழைக்கிறது, அதனால அதில் வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னு பொறுப்பையும் சமர்ப்பணத்தையும் ஒரு சேர அவர்களிடத்தில் கொடுத்து விட்டு கிளம்புறது தான் இன்னி வரைக்கும் நான் கடைப்பிடிக்கிற ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன்.